Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம கிஸ்த் அப்ளிகேஷன்ல இந்த 2026ல என்னெல்லாம் சேஞ்சஸ் அப்படிங்கறது பண்ணிருக்காங்க. தென் இவங்களுடைய ஆப் Play Store description details என்ன, தென் இவங்களுடைய official வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கான வீடியோல கிளியரா பார்க்க போறோம். அதே சமயத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படினா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில மட்டும் தான் டிசிஷன் அப்படிங்கறது எடுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது only for educational purpose மட்டும் தான். இத ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிச்சுக்கங்க. அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷன்ல நானுமே லோன் அப்படிங்கிறது எடுத்துர்க்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமா இதுல கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். இன் கேஸ் தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத ரீட் பண்ணியுமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே गाइस, இப்போ இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல தான் நாம இருக்கிறோம். அதிகபட்சமா 5 lakh வரையிலான லோன் அமௌண்ட்டை அன்செக்யூர்ட் லோனா இவங்க கொடுக்கறதா போட்டுருக்காங்க. குயிக்காவே அப்ரூவல் கிடைச்சிரும். மினிமல் டாக்குமெண்டேஷன் வித்தின் மினிட்ஸ்ல, அதாவது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல பேங்க் அக்கவுண்ட்ல அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலயே கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்புறமா RBI ரெஜிஸ்டர்ட் NBFC பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கறத கொடுக்கறதாவும் போட்டுருக்காங்க. தென் இதுவரையிலும் இவங்களுக்கு 60 மில்லியனுக்கும் மேற்பட்ட யூசர் இருக்கிறதாவும் போட்டுருக்காங்க. அதே சமயத்துல Play Store ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்க்க 4.6 இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இத பத்தின என்ன ஏது அப்படிங்கற டீடைல்ஸ் அடுத்து பார்க்கலாம். இப்போ இதுல ஒருவேளை லோன் கிடைக்குது அப்படினா அதுக்கு flexible repayment tenure 6 to 60 months அப்படிங்கறது கொடுக்கறதா போட்டுருக்காங்க. தென் இன்ஸ்டன்ட்டாவே அப்ரூவல் வித்தின் மினிட்ஸ்ல கொடுக்கறதாவும் அது முன்னையே போட்டுருந்தாங்க பார்த்திருந்தோம். சேம் டைம் இன்ட்ரஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 1% per monthly interest rateல இருந்து இவங்க ஸ்டார்ட் பண்றதா போட்டுருக்காங்க. அதே சமயத்துல டிஸ்போசல் பண்றத பொறுத்தவரைக்கும் within 5 minutesல டிஸ்போசல் பண்ணிடுவோம். 100% டிஜிட்டல் process, எந்த ஒரு பேப்பர் ஒர்க் அப்படிங்கிறதுமே கிடையாது. தென் மினிமலான டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதே போதுமானது அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்க, அதாவது இவங்க டிஃபரெண்டான கேட்டகரியில லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா பர்சனல் லோன் ஆப்ஷன்ல 5 lakh வரைக்கும் கொடுக்கறதா போட்டுருக்காங்க. தென் பிசினஸ் லோன் ஆப்ஷன்லயும் உங்களுக்கு அதிகபட்சமா 5 lakh வரையிலான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை தவிர்த்து லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு செக்யூர்டு லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல அதிகபட்சமா 15 lakhs வரைக்கும் வாங்கிக்க முடியும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் டோட்டலாவே 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இந்த கிஸ்த் அப்ளிகேஷன்ல உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்க முடியும். தென் அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசுல இருந்து அதிகபட்சமா 60 வயசுக்குள்ள இருக்கணும். டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, தென் உங்களுடைய செல்ஃபி போட்டோ, இது மூணு மட்டுமே போதுமானது அப்படிங்கறதையும் தெளிவா போட்டுருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா salaried person, self employed person ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து ஏதாவது சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல MSME லோன் வேணும் அப்படினாலும் இதல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத தெளிவா போட்டுருக்காங்க. ஓகே गाइस, இந்த டீடைல்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு கீழ வந்தோம் அப்படினா இவங்க யார் கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கறது கொடுத்துட்டு இருக்காங்க அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா SI கிரீவா கேபிட்டல் அப்படிங்கறவங்க இருக்காங்க. இதுக்கு அடுத்து SMFG இந்தியா கிரெடிட் இருக்காங்க, நார்த்தர்ன் ஆர்க் இருக்காங்க, மாஸ் ஃபைனான்சியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்காங்க, பிரமால் ஃபைனான்ஸ் இருக்காங்க, சூரியடு அவங்க வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அவங்களும் இருக்காங்க. இதை தவிர்த்து உட்கர்ஷ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் இவங்களுக்கு பார்ட்னரா இருக்காங்க. இதை தவிர்த்து விவரிட்டி கேபிட்டல், சோ இந்த மாதிரியான நபர்கள் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சில NBFC அப்படிங்கிறவங்களும் பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படிங்கிறவங்களும் பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வெப்சைட்ல அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு தேவையான மெயில் ஐடி, 2 ஃபோன் நம்பர், தென் இவங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே गाइस, இப்போ அந்த டீடைல்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2015ல இருந்தே Play Storeல அவைலபிளா இருக்காங்க. இதுவரையிலும் இந்த அப்ளிகேஷனை 5 கோடி நபர்களுக்கு மேல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதுமே பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 10 லட்சம் பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 ஆவும் இருக்கு. இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல என்ன டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துடலாம். இவங்க salaried person and self employed person ரெண்டு பேருக்குமே ஸ்டார்டிங் 5,000ல இருந்து அதிகபட்சமா 5 lakh வரைக்கும் 100% டிஜிட்டல் ப்ராசசிங்ல, மினிமல் டாக்குமெண்டேஷன்ல, flexible repayment EMI-ல, லோவஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட்ல NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கறத வித்தின் 5 மினிட்ஸ்ல அதே நாளிலேயே டிஸ்போசல் பண்ற மாதிரியான லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா ஆரம்பத்திலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே गाइस, இதை தவிர்த்து வந்தோம் அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் என்னென்ன பர்பஸ்க்காக நீங்க இதுல லோன் எடுத்துக்கலாம் அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா எகைன் மேல பார்த்து அதே டீடைல்ஸ் தான் கீழையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் லோனை என்னென்ன கேட்டகரியில் கொடுக்குறோம் அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களுக்கு ஃபினான்ஷியல் பார்ட்னராக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அந்த டீடைல்ஸை பொறுத்தவரைக்கும் முன்னே நம்ம பார்த்த அதே டீடைல்ஸ் தான். தென் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வேணும்னா நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா ஈஸியாகவே லோன் அப்ரூவல் கிடைச்சிரும். அதான் மினிமல் டாக்குமெண்டேஷன், இன்ஸ்டன்ட்டாகவே லோன் அமௌண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஷார்ட் டேர்ம் லோன்
லோன் ஆப்ஷனில் ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் லோன் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதுவே லாங் டேர்ம் லோன் ஆப்ஷனில் ஸ்டார்டிங்கே 1 lakh இருந்து அதிகபட்சமாக 5 lakh வரைக்கும் லோன் தரதா போட்டிருக்காங்க. தென் காம்படிட்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா எகைன் இங்கேயும் இவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு தேவையான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இவங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே இதில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸில் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். பாசிட்டிவ் ரிவ்யூஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நிறையவே இருக்கும். அது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை பார்த்தா தான் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். தென் அது நமக்கு சூட்டபுளாக இருக்கா இல்லையாங்கிறதுமே நமக்கு தெரிய வரும். அந்த விதத்தில் இவர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லேட் பேமெண்ட் பண்ணிருக்கிறாரு, அதனால் அதிகப்படியான பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ரீபேமெண்ட் அப்படிங்கிறத நாம தான் சரியான டைமில் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் இங்கே ஒரு நபர் வந்து லோன் அப்படிங்கிறது எடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பேமெண்ட் பண்ணும்பொழுது அப்ளிகேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட் அது எந்த ஒரு ப்ராப்பரான ஆன்சர் அப்படிங்கிறதுமே கொடுக்கல அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணும்பொழுது இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து ஒன்று அவங்களுக்கு கிரெடிட் ஆகுதா இல்லை நம்மளுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியறதுக்கு ஒரு 2 days அப்படிங்கிறது இப்போ 48 hours நார்மலாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அதுக்கான ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க சைடு கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வர வச்சிருவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு கிரெடிட் ஆகலை, இப்போ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படிங்கும்போது என்ன நடக்குது, 2 நாளுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு கிரெடிட் ஆகுதா இல்லை உங்களுக்கு கிரெடிட் ஆகுதா அப்படிங்கிறதே தெரிய வரும். ஸோ அந்த ஒரு ரீசனால் நீங்கள் அவங்க மேலே தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களாலையும் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால் இந்த மாதிரியான இஷ்யூ நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 days அப்படிங்கிறது கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஷியலாக நீங்கள் சென்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் இந்த ப்ராசஸிங் டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு 2 days அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஸோ இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. தென் இந்த அப்ளிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை தவிர்த்து ஒரு வேளை லேட் பேமெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நிறைய சார்ஜஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலாக நம்ம நிறைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறத நெகட்டிவ் ரிவ்யூஸில் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தோம்னாலும் இதில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தென் ஒரு சிலருக்கு அப்ரூவல் கொடுக்கறதில்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கணும். அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லோனை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரீபேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணிடணும். எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எமர்ஜென்சிக்கு லோன் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு திரும்ப ரீபேமெண்ட் பண்ணும்போது இல்லை என்னால் கட்ட முடியாது, ரொம்ப அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸாக இருக்காது. அது அவங்களுக்கும் சேர்த்து தான் நமக்கும் சேர்த்து தான். ஓவராலாக இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும்.